இப்போ நீங்க ஒரு லேண்டோ வீடோ வாங்குறீங்க, ஆனா அந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலனா அது லீகலா இன்வாலிட்னு உங்களுக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லங்க, வேற என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும்னு தெரிஞ்சுக்க நம்ம அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை கிஃப்ட் பண்றதுங்க. அதாவது ஒரு லேண்டையோ இல்ல ஒரு வீடையோ நீங்க இன்னொரு பர்சனுக்கு கிஃப்டா கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு டிரான்சாக்சனை கண்டிப்பா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணுங்க. செகண்ட், இப்போ நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டியை இன்னொரு பர்சனுக்கு 1 இயருக்கு மேல லீஸுக்கு விடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ கண்டிப்பா நீங்க அந்த டிரான்சாக்சனை ரெஜிஸ்டர் பண்ணணுங்க. தேர்ட், 100 ருபீஸ்க்கு மேல ஒர்த் இருக்கிற எந்த ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை நீங்க சேல் ஆர் டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் அந்த ஒரு டிரான்சாக்சனை கண்டிப்பா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணுங்க. ஃபைனலா ஒரு ப்ராப்பர்ட்டியோட ஓனர் யாரு, யாருக்கு எவ்வளவு ரைட்ஸ் இருக்குன்னு டிசைட் பண்ணி கோர்ட் ஒரு டிகிரி பாஸ் பண்ணா அதையும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடான ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுங்க.